ரோஹித் சர்மா என்னங்க விளாடுறாரு இவர் முக்கியமான மேட்ச் இந்த மாதிரி விளாட்டாரு அவர் மட்டும் ஒழுங்காக விளாண்டுருக்கணும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா இந்த வருஷம் வந்து விளாடுறதே சரியில்லை அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வந்துட்டு இருக்குது. அது எல்லாமே பொய். ரோஹித் சர்மா எல்லா வருஷமும் இப்படி தான் விளாடுறாரு. சொல்ல போனால் இந்த வருஷம் இன்னும் சூப்பராக விளாடுறாரு. அது பல பேருக்கு தெரியல. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரம் பாலா. அவருடைய T20 வேர்ல்டு கப் கேம்பெயின் அந்த 2022 கேப்டன்சியில் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் கேப்டன்சி மட்டும் இல்லாமல் என்னோட மொத்த டீமில் எல்லாரையுமே வந்து ஒரு அந்த ஹையர் ஸ்ட்ரைக் ரேட்டில் அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடக்கூடிய அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் கொண்டு வர போகிறேன் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் அவருடைய டீம் பிளேயர்ஸ் விளாடுறாங்களோ இல்லையோ இவர் ரொம்ப கன்ஃபார்மாக விளையாடிட்டு இருந்தார். அதை அப்படியே ஐபிஎல்லையும் கொண்டு வந்தார். அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். அவருடைய கிரிக்கெட் வந்து எப்போவுமே இந்த ஒரு 500 ரன்னு 600 ரன்னு 700 ரன் அப்படின்றதாக இருந்ததே கிடையாது. டெக்கன் சார்ஜர்ஸில் இருந்ததாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் அவர் மும்பை இந்தியன்ஸில் வந்தப்போவா இருக்கட்டும், அவரோட ரோல் எப்பவுமே மும்பை இந்தியன்ஸில் மெயினாக ஓப்பனர் வராரு, ஒரு டப்புன்னு பவர் பிளேயை யூஸ் பண்ணி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வரப்போறவங்க இந்த லாங் ரன்னிங்ஸ் ஆடுறவங்களாம் பார்த்துப்பாங்க. ரோஹித் சர்மா ஒருவேளை அன்னைக்கு நீங்கள் லாங் ரன்னிங்ஸ் ஆடினீங்கன்னா ரைட்டு, பட் உங்களுடைய ரோல் அது இல்லைங்கிறத அவருக்கு முதல்ல சொல்லிக்கிறாரு. ஸோ ரோஹித் சர்மா எப்பவுமே அப்படி தான் ஆடி இருந்திருக்காரு. இன்னொன்று, அவர் அந்த லாங்கர் இன்னிங்ஸ் ஆடும்போது இப்போ இருக்கிற ஐபிஎல் கிடையாது. அதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். 60 பாலில் செஞ்சுரி போடுறதுலாம் என்னங்க 60 பாலில் போடுறாரு, பால்ஸ் வேஸ்ட் பண்ணுறாருங்க அப்படின்னு. அதாவது இப்படியே 10 ஓவர் பிடிச்ச ஒரு பேட்ஸ்மேன் 100 அடிச்சா அது ரொம்ப ஸ்லோவாக பார்க்கப்படுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு டீமோட ஸ்கோர் 10 ஓவருக்கு 100னா சூப்பர். ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் பேட்ஸ்மேன் 60 பாலில் செஞ்சுரி போட்டால் அதே 10 ஓவரில் அது வந்துட்டு அவ்வளோ நல்ல கிரிக்கெட்டாக பார்க்கப்படுறது இல்லை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய டைமில் இப்போ இந்த புது கிரிக்கெட்டர்ஸ் வரும்போது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக விளாடக்கூடிய ஒரு ரோஹிட்டோ விராட்டோ அதனால தான் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுறாங்க. பட் அவங்க விளாடிட்டு வந்த டைம்லேருந்து அப்படி தான் விளாடிட்டு வந்தாங்க. ஸோ அதனால தான், பட் இருந்தாலும் அவங்க அதை கன்வெர்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் விராட் கோலி எடுத்துக்கோங்க, இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக ஆடுறாரு. விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க எல்லாருமே அந்த கிரிக்கெட் இவால்வ் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்கள தங்களை மாற்றிக்க ட்ரை பண்ணுறாங்க. தோனி எடுத்துக்கோங்க, 2024 வந்துட்டு 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் எல்லா மேட்ச் விளாடினார். 5 பால் பிடிப்பேன், 17-20 ரன், அதானே வேணும், அடிச்சுக்கிறேன். ஸோ கிரிக்கெட் இவால்வ் ஆகும்போது தங்களும் இவால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை மீறி நம்ம வந்து எப்பா ரோஹித் சர்மா சரியாக விளாடல இது அதுன்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இருக்கிறதாக எனக்கு தெரியல. அண்ட் இன்னொன்று, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் விளையாடிட்டு இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸில் வெகு சிலர் மட்டும்தான் அந்த டிரான்சிஷன் பீரியடில் தடுமாறி போய் காலி ஆகாமல் சஸ்டெயின் ஆகுறாங்க. அப்படி சஸ்டெயின் ஆகக்கூடிய வீரர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இந்திய அணியுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ இல்லை அவர் வந்து சரியாக ஆடலன்னு சொல்கிறதுலையோ எனக்கு அர்த்தம் புரியல. அவர் டீமுக்கான கரெக்டான கேம்லாம் விளாடுறாரு. எங்கேயுமே அவரால் டீமுக்கான பிரச்சனை வரதில்லை. 100 out of 100 நீ வாங்குறதுக்கு இது ஒன்றும் ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது. அப்பா சென்டம் சூப்பர்னு சொல்ல யாருமே வாங்க முடியாது. 100 மேட்ச் விளாட்னா அதில் 10 மேட்ச் 20 மேட்ச் சொதப்பதான் முடியும். ஏன்னா அது ஹியூமன் எரர். யாரும் இங்கே கால்குலேட்டரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கிரிக்கெட் விளாடலை. ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு உடனடியாக அதை பிக் அவுட் பண்ணி அதை ஒரு டேக் ஆக்கி இன்ஸ்டாகிராமில் ஹேஷ்டேக் ஆக்கி ட்விட்டரில் போட்டு எக்ஸில் போட்டு இதை நம்ம தவிர்த்துறது முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் இதை கண்டுக்காமல் அந்த கிரிக்கெட்டர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்கன்றதை இது மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். மேபி எல்லாருமே இப்போ அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடும்போது அவரோடது மேபி இப்போ கம்மியாக தெரியுமா அப்படின்னா அப்போ கூட அவர் அக்ரெசிவாக தான் விளாட்றாரு. பட் ஸ்டில் ஏன் தெரியல. இது வந்து ஒரு டார்கெட்டிங் பிஆர் அப்படின்னு நீங்கள் எதில் வேணாலும் இதை கொண்டு வந்துக்கலாம். பட் ரோஹித் சர்மா இஸ் டூயிங் இஸ் பெஸ்ட். கரெக்டாக விளாட்றாரு, டீமுக்கு தேவையானது அழகாக பண்ணுறாரு அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பாய்.